மாறன் சீரியல்ல இப்போ அட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லுடையும் கேளுங்க. பிருந்தா வந்து ஆல்மோஸ்ட் எல்லா உண்மையை சொல்லிட்டாங்க. வீரா அதனால வந்து மாறன் பண்ண தியாகத்தை எல்லாம் வந்து உணர்ந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேற லெவலில் ட்விஸ்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். விசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும். வள்ளி வந்து கேட்குறாங்க, ஏன்டா வீராக்கும் உனக்கும் என்ன வேணாலும் சண்டை இருக்கலாம். ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் நடுவில் வந்து சண்டை வரதெல்லாம் ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது. ஆனால் சண்டைங்கிறது வீட்டுக்குள்ளே வரைக்கும் இருந்தால் பிரச்சனை இல்லை. வீட்டை தாண்டி அவள் வெளியில் போகிறேங்கிறா, நீ மாட்டுக்கு பேசாமல் வந்து நின்றுட்டு இருக்க, அவளை போய் கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு சொல்லி நம்ம வள்ளி வந்து கேட்குறாங்க. ஒவ்வொரு வாட்டியும் நான் இறங்கி போய் போய் நின்று தான் இப்போ நான் இந்த இடத்துல நிற்கிறேன். இதுக்கு மேலே நான் இறங்கி போக தயாராக இல்லை. மாறன் வந்து பேசுகிறாங்க, உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அப்படி என்ன பிரச்சனை ஏதுன்னு நான் கேட்கலாம் விரும்பலை. ஆனால் அதுக்குன்னு அவளை விட்டுறாதடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அத்தை முடியாது அத்தை, உன் பேச்சை கேட்கக்கூடாதுன்னுலாம் இல்லை. அவள் என்ன அவ்வளோ கோவப்படுறா, அவ்வளோ திமிரு இருக்குது அவளுக்கு. அவெல்லாம் பேசுகிறதெல்லாம் வந்து நான் கேட்கணுன்னு அவசியம் இல்லை, தேவையில்லை. போட்டோம், திரும்பி வந்தால் வரட்டும், வராட்டா போட்டோம். நான் அவளுக்காக வந்து ஒரு செகண்ட் கூட யோசிக்க போகிறது இல்லை. திருப்பியும் அவளை வந்து ஐயோ பாவன்னு பார்த்து கூப்பிட்றதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கடவுளே, இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை தெரியலையே அப்படின்னு சொல்லி வேதனையோடு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வள்ளி ஒரு பக்கம் ராமச்சந்திரன் வந்து கேட்குறாங்க காரில் இருக்கிறப்ப, அம்மாடி உனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, இது மாதிரிலாம் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொன்னேன். மாறன் வந்து கொஞ்சம் பிரச்சனை உள்ள பையன்தான், அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவனுக்காக நான் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதே இல்லை. நான் உன் பக்கம்தான் நிற்பேன். நீ எந்த முடிவு எடுத்தாலும் சரி. இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் நல்லபடியாக தான் இருந்தீங்க. திடீர்னு இது மாதிரி பிரச்சனை வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் யார் வேணான்னு இருந்திருக்கலாம். எனக்கு புரியலம்மா அப்படின்னு சொல்லும்போது, தேங்க்ஸ் மாமா நீங்கள் என் பக்கம் வந்து நிற்கிறேன்னு சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, வீட்டு வாசலில் வந்து இறங்குறாங்க. இறக்கி விட்டோன்னே வந்து, உள்ளே வாங்க மாமா, நான் ஒன்றும் என் மருமகளை விசேஷத்துக்காகலாம் விடலை உள்ளுக்குள்ளே வரத்துக்கு. பிரச்சனைன்னு வந்திருக்கு, உனக்கு எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாதுன்னு தான் நான் வந்து வீட்டில் வந்து விட்டுட்டு போகலான்னு வந்தேன். அதுக்குன்னு நான் வந்து உள்ளே வரதெல்லாம் அதுவும் இந்த நேரத்தில் சரி வராதுமா. உங்கள் அம்மா கேட்குற கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னோன்னே அப்படியே வீரா மாட்டுக்கு உள்ளே வந்து போகிறாங்க. முத்துலட்சுமி வந்து இருக்காங்க. என்னடி பண்ணி வச்சுருக்க, என்ன காரியம் பண்ணி வச்சுருக்க, நீ மட்டும் தனியாக வந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது நம்ம வீடு தானே, நான் வரக்கூடாதான் என்ன? ஆமாண்டி, இது நம்ம வீடு தான், வரக்கூடாதுன்னா கேட்கல. மாப்பிள்ளை எங்கே, மாப்பிள்ளை கூட சண்டை போட்டு வந்திருக்கியா, அவனை போய் மாப்பிள்ளைன்னு சொல்கிற, சும்மா இருமா. அவன் பண்ணி வச்ச காரியம் வரைக்கும் போதும். ஏய், நீயா தானடி எனக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கு, போயிட்டு வரேன்னு சொல்லி போனேன், இப்போ மாட்டுக்கும் இப்படி பேசிகிட்டு இருக்க, போனது தான் தப்பாக போச்சு. ஏய், உங்கள் அண்ணன் புகைப்படத்துக்கு நேராக நின்று தானே பேசினேன் அப்படின்னு சொல்லும்போது தான் பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க நம்ம வீரா. கண்மணியால் அந்த குடும்பத்துக்கே வந்து பிரச்சனை வர மாதிரி தெரியுது, அதனால நான் போகிறேன்னு கண்மணியை நல்லபடியாக வாழ வைக்கிறேங்கிற மாதிரி தான் பாண்டியன் ஃபோட்டோவுக்கு முன்னாடி சபதம் போட்டாங்க நம்ம வீரா. அதை நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அக்கா என்னக்கா மாறன் மாமா கூடிய பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்க, அவனை போய் மாமான்னு சொல்கிற? நான் அப்படி தான் சொல்லுவேன், 1000 வாட்டி சொல்லுவேன், எனக்கு மாமானா அது மாறன் மாமா மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பிருந்தா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பிருந்தா சம கோவத்தில் வந்திருக்கேன், வாங்கி கட்டிக்காத அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு வீரா வந்து திட்டுறாங்க. என்னக்கா நினச்சிட்டு இருக்க, உனக்கு தெரியாத எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, ஏய் மாப்பிள்ளைங்கிற மரியாதை இல்லாமல் நீ மாட்டுக்கும் அவன் இவங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க, அப்படி என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, என்கிட்ட எதுவும் கேட்காத, கேட்குறதுக்கு எதுவுமே இல்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா. மாப்பிள்ளை தம்பி நீ மாட்டுக்கும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்க, கடைக்கும் புகுந்த வீட்டுக்கும். ஆனால் நம்ம வீட்டுக்கு என்னென்னலாம் செஞ்சுருக்காரு தெரியுமா? அவர் மாப்பிள்ளைன்னு சொல்லக்கூடாது, பாண்டியனுக்கு ஒரு தம்பி இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாரோ அதைத்தான் வந்து அவரும் பண்ணியிருக்காப்புல. நம்ம குடும்பத்தை வந்து பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்டாரு என்னென்ன வேணும்னு. அதெல்லாம் சொல்கிறதுக்கு வாய் வார்த்தையே இல்லை. உனக்கு என்னடி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வீரா கிட்ட. ஆமாம்மா, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் அந்த வீட்டுக்கு வந்து போனேன்ல, அதுதான் நான் பண்ணேன் மிகப்பெரிய தப்புங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம வீரா. இவ சத்தியமாக வந்து திருந்த மாட்டா. மாறன் கூடயே இவளால் வந்து சேர்ந்து வாழ முடியலன்னா நான் என்னத்த சொல்கிறது, எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம முத்துலட்சுமி. அப்போன்னு பார்த்து பிருந்தா வந்து ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. அக்கா நீயும் மாமாவும் வந்து சேர்ந்து வாழலைங்கிற விஷயம்லாம் எனக்கு ஒன்றும் புரியாமல் இல்லை, தெரியாமல் இல்லை, நீ ஏன்க்கா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம பிருந்தா. அப்போன்னு பார்த்து என்னடி சொல்கிற, எனக்கு தெரியுங்க்கா, மாறன் மாமா எவ்வளோ நல்லவர்னு தெரியுமா, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அவர் அவ்வளோ நல்லது செஞ்சுருக்கான். பிருந்தா வந்து சொல்ல வராங்க. அப்படி என்னதான் செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறியா, சும்மா நல்லது செஞ்சுருக்கான் நல்லது செஞ்சுருக்காங்கிற, அவரை பற்றி எனக்கு முழுசாக தெரியும், அதனால தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, சரிக்கா நான் ஒரு விஷயத்த வந்து சொல்கிறேன், இது மாறன் மாமா வந்து யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கியிருந்தாப்புல,
இருப்பினும் வந்து நீ மாறன் மாமாவே வந்து கெட்டவர்ன்னு நினைக்கிற. அப்படி இருக்கும்போது இந்த சத்தியத்த வந்து உடைக்கிறதுல எனக்கு எதுவும் தப்பு இல்ல. நீ திருப்பி அந்த வீட்டுக்கே போமாட்டேங்கிற. அப்பனா இந்த விஷயம்லாம் தெரிஞ்சா மட்டும் தான் நீ கொஞ்சமாவது வந்து திருந்துவ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து பிருந்தா வந்து ஒரு பார்ட்டிக்கு போனாங்கல்ல, அந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிட்டனால மட்டும் தான் நான் அங்க போனேன். அதுக்கப்புறம் வந்து மாறன் மாமா வந்து தான் என்ன வந்து காப்பாத்துனாங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் தெரியாது ஏகப்பட்ட விஷயம்லாம் இருக்கு. இது எல்லாம் எனக்கு தெரியும். மத்தவரா இருந்தா நான் தான் உன்ன காப்பாத்துனேன் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம வீட்டையே வந்து 1ஆ 2ஆ வந்து பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. நான் மட்டும் இல்லன்னா என்ன ஆயிருக்கும்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவங்க பேர தேடிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்த வந்து அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. இதெல்லாம் தேவையா? ஆனா மாறன் மாமா நல்லது செஞ்சா சத்தமே இல்லாம செய்வாங்க. மத்தவங்களுக்கு நல்லது நடக்கும்னா, தான் மேல பழிய கூட வந்து தூக்கி போட்டுப்பாங்க. அப்பேற்பட்ட நல்லவரு, நீ எதுக்குக்கா அந்த வீட்டுக்கு போய் சிரிச்ச முகமா வந்து இருக்க? அப்படி என்னதான் உனக்கு பிரச்சனை? அப்படின்னு சொல்லும்போது தான் யோசிச்சு பார்க்குறாங்க. வீரா வந்து மாறன் கிட்ட வந்து அன்பா, பாசமா இருந்தது. ரூம்குள்ள ஒரு மாரி நடந்துக்கிற, வெளியில வந்தா ஒரு மாரி நடந்துக்கிற. என்ன பார்த்தா உனக்கு எப்பிட்ரி தெரியுது? அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மாறன் வந்து ஒவ்வொரு வாட்டி கேட்டப்ப, இவங்க மேல தப்பு இருக்குன்னு நல்லாவே தெரியுது அந்த இடத்துல. என்ன படிக்க வைக்கணும்னு சொன்னாப்ல அப்படின்னு சொல்லும்போது, நீ பெர்மிஷன் வந்து தரமாட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக தான், நீ படிக்கணும், விட்ட படிப்பேன்னு சொல்லி, அவரு உனக்காக எல்லாமே வந்து ஃபில் பண்ணி அனுப்பிச்சு வச்சிருக்காப்ல. கடைசியில எக்ஸாம் எழுதவும் கூப்பிட்டுருக்காங்க. இதில என்ன உனக்கு பிரச்சனையா இருக்கு? அப்படின்னு சொல்லி பிருந்தா வந்து பேசுறாங்க. நான் அவனுக்கு நம்பிக்கை குடுக்குற மாரி ஆயிடும்டி. அந்த விஷயத்த வந்து நான் ஏத்துக்கிட்டா, அப்புறம் நாளடைவில நானும் அவனும் சேர்ந்து வாழ்ற மாரி ஒரு சிச்சுவேஷன நானே கிரியேட் பண்ற மாரி ஆயிடும். நான் ஆல்ரெடி வந்து தப்பு மேல தப்பு பண்ணிட்டேன். என்னக்கா பண்ண? நான் வந்து அந்த வீட்டுக்கு போனதுக்கான முழு காரணமும் கண்மணி தான். என்னக்கா சொல்ற? கண்மணி அக்காவா? அச்சச்சோ! கண்மணிய பத்தி இருக்கிற விஷயம்லாம் இவளுக்கு தெரியக்கூடாதே! அப்படின்னு சொல்லும்போது, கண்மணி நல்லபடியா இருக்கணும்ல, அதுக்காக தான். அதுக்கு எதுக்கு நீ போன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லி சமாளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம வீரா அந்த இடத்துல. ஒரு பக்கம் என்ன செய்றதுன்னே தெரியாம வந்து இருக்காங்க பிருந்தா. நீ எதனால மாறன் மாமா மேல இவ்ளோ கோவமா இருக்கன்னு தெரியல. அது எதார்த்தமா நடந்த விஷயம். அதுக்கெல்லாம் வந்து திட்டம் போட்ட மாரி நீ ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்க. அவ்வளதான் சொல்ல முடியும். நம்ப அண்ணன் ஒரு வேளை இருந்திருந்தாருன்னா, நீ இது மாரி பண்றதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? ஏன்க்கா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? மாறன் மாமா நல்லவருங்கிற மாரி சொன்னோனே, சும்மா சும்மா இதையே பேசிட்டு இருக்காத. அவ்வளதான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு, அவங்க பழசெல்லாம் நெனச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மாறன் கிட்ட வந்து நம்ம ஓவரா தான் உரிமை வந்து எடுத்துக்கிட்டோமோ! இது எல்லாம் தப்பு தானே! அதனால தான் இப்படியெல்லாம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேதனையோட வந்து காவேரி அம்மா இருக்கிற இடத்துக்கு வராங்க. அம்மா உங்களுக்கு என் மேல ரொம்பவே கோவமா இருக்கும். உங்க பையனுக்கு நான் நம்பிக்கைய குடுத்துட்டு, இப்ப இல்லன்னு சொன்னா எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இனிமேட்டு வீராக்கு கண்மணிய தடுக்கிறது, உங்க குடும்பத்த பத்திரமா பார்த்துக்கிறது மட்டும் தான் எனக்கு முக்கியம். மாறன் கிட்ட நான் இனிமேட்டு டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ண போறேன். உள்ளயே இருந்தாலும் சரி, வெளிய இருந்தாலும் சரி, இனிமேட்டு வீரா எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறாளோ, எல்லாருக்கும் தெரிஞ்சா என்ன தெரியலன்னா என்ன, கண்மணி கிட்டேருந்து ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து நான் காப்பாத்தணும். அதுக்காக தானே போனேன். அந்த வேலைய மட்டும் பார்த்தா போதும். இனிமேட்டு உங்க பையன் வாழ்க்கையில நான் தலையிட மாட்டேன். உங்களுக்கு என் மேல கோவம் கூட இருக்கும். ஆனா மன்னிச்சிடுங்க. எனக்கு இத விட்டா வேற வழி தெரியலங்கிற மாரி அந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க நம்ம வீரா. வெயிட் பண்ணி பார்ப்போம்.